ஒட்டாது இருக்க என்றால் ஒட்டாது உறக்கமாம், சுட்டாது இருக்கில் சுடற்கொழுந்தாம், துட்ட மனத்தோடு வாயுவை நீர் மண்டையிலே வைக்க நினைப்பீர். இது என்ன நிலை? பொதுவாக வாசிப்பயிற்சி செய்வதனால் எல்லாவற்றையும் அறிந்து விடலாம் என்பது பலருடைய கருத்தாக இருக்கிறது. காற்றை மேலே ஏற்றி தலையிலே நிற்க வைத்து பழகினால் காற்று தேங்கிய இடத்திலே சில வேளைக்கெல்லாம் நீர் கோர்த்து கொண்டு விடுகிறது, தலைக்கணம் என்பது ஏற்பட்டு விடுகிறது. இப்படி வெறுமனே வாசியை மாற்றம் மேலே ஏற்றி இறக்குவதால் எந்த ஒரு பயனையும் யாரும் அறிந்துவிட முடியாது. ஒட்டாது இருக்க வேண்டும். ஒட்டாது இருக்க வேண்டும் என்றால் இந்த உறக்கத்தினுடைய உண்மையை புரிந்திருக்க வேண்டும். நாம் இப்பொழுது உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உறக்கத்திலே காணும் கனவே இந்த வாழ்க்கை. இந்த சொப்பன வாழ்க்கை நிஜம் என்று கருதியிருக்கும் வரையிலும் இது எதுவுமே உண்மையாகாது. அப்படி இருக்கும்போது ஏதோ சில மணி நேரத்திற்கு மாத்திரம் வாசியை ஓட்டி மூச்சுக்காற்றை ஏற்றி இறக்கி செய்யக்கூடிய பயிற்சியை செய்துவிட்ட காரணத்தால் நமக்கு எல்லாம் கிடைத்துவிடும் என்று கருதியிருப்பது மடமையாகும் என்று குறிப்பிடுகிறார். இங்கே கண்ணுடைய வள்ளல் சொல்ல வரக்கூடிய கருத்து யாதென்றால், வெறும் வாசியை மாத்திரம் ஒருவன் பயின்றுவிட்டு தனக்கு ஞானம் கிடைக்கும் என்று கருதியிருந்தால் அது தவறாகும். வாசிப்பயிற்சியின் காரணமாக மனத்தெளிவு என்பது ஏற்பட வேண்டும். இந்த உலக வாழ்க்கை மாயை என்பதை புரிந்திருக்க வேண்டும். மெல்ல மெல்ல புலன்கள் சார்ந்த இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பற்றுக்கள் என்பவை நம்மை விட்டு நீங்கியாக வேண்டும். இவையெல்லாம் சரியாக அமையாத வகையிலும் நாம் செய்யக்கூடிய எந்தவிதமான யோக பயிற்சியும் பயனற்றதாகி போகும் என்று இங்கே தெளிவாக எடுத்துரைக்கிறார்.